ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சேனல். இன்னைக்கு நம்ம ஃபயர் அலாம் செய்ய போறோம். ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபயர் அலாம் எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல நம்ம சென்சார்லாம் யூஸ் பண்ணாம செஞ்சிருந்தோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு செய்ய போற வீடியோல நம்ம சென்சார்லாம் யூஸ் பண்ணி செய்ய போறோம். இந்த ஃபயர் அலாம நம்ம Quadstore கிட்ட யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கோம். நீங்க என்ன Quadstore கிட்ட வாங்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு சின்ன ஷவுட் அவுட், உங்களுக்கு யாருக்காச்சும் ஆன்லைன்ல டுட்டோரியல் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ரெஜிஸ்டர் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டியூஷன் எடுத்துன்னு இருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா மணி பர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க இன்னும் பார்க்கலனா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மணியை வெறும் எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மணிக்கு எந்த விதமான டேமேஜே ஆகல. இந்த மணியை நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படி அந்த வீடியோல சொல்லியும் நீங்களாம் வேற லெவல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மணியை பர்ன் பண்றது இல்லீகல் கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க. பேப்பர் கரன்சியா இருக்கிறத பர்ன் பண்றது இல்லீகல் இல்ல, காயினா இருக்கிறத தான் உருக்கி வேற விதமான டிசைனை கொண்டு வர்றது தான் இல்லீகல். அது மட்டும் இல்லாம நம்ம முக்கியமா மணியை பர்ன் பண்ணல, எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். மணியை பர்ன் பண்றதுன்னா அந்த மணியை எரிச்சு அதோட சாம்பலை உங்ககிட்ட காமிக்கிறது தான். நம்ம மணி அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்றது தப்பு தானே எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்ததுல எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்றதுனால தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த மணியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது எனக்கே ஒரு மாதிரி மனசுல உறுத்திட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பரிகாரமா அதே மணி, அதாவது அதே 500 rupeesல எவ்வளோ ஃபுட்டு வாங்க முடியுமோ அவ்வளோ ஃபுட்டு வாங்கி ஃபுட்டு இல்லாதவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன். அந்த வீடியோட கிளிப்லாம் இந்த வீடியோட எண்ட்ல இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபயர் அலாம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னா Quadstore கிட்லேருந்து ஃப்ளேம் சென்சார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃப்ளேம் சென்சார். அப்புறம் ஒரு பஸர் ஒன்று எடுத்துக்கோங்க. நாம இதுக்கு முன்னாடி நிறைய Quadstore கிட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கலனா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்புறம் ஒரு எல்இடி லைட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் போர்டு எடுத்துக்கோங்க. இது பேரு கியூப் பாக்ஸ் ப்ராசஸர். அதுக்கப்புறம் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு 4AA பேட்டரி ஹோல்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல பேட்டரியும் போட்டுக்கோங்க. பேட்டரியோட ஹோல்டர்லயே ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் லாஸ்டா கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைப்ல இருக்க ஒயரை வந்து ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர்னு சொல்லுவாங்க. இந்த தர்மாகோல், இந்த கார்போஷீட், இந்த பேட்டரி ஹோல்டர் எல்லாமே நம்ம போன வீடியோல யூஸ் பண்ணியிருந்தோம். அதை அப்படியே டிஸ்மேண்டல் பண்ணிட்டு இந்த வீடியோல நம்ம யூஸ் பண்றோம். ப்ராசஸர் சர்க்யூட் போர்டில் ஏ பார்ட் தனியா இருக்கும், பி பார்ட் தனியா இருக்கும். நாம இப்ப ஏ பார்ட்ல தான் கனெக்ட் பண்ண போறோம். இது ஃபுல்லா தான் ஏ பார்ட். ஓகே, இப்போ நம்ம கனெக்ஷன்ஸுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ஒயர் எடுத்து ஃப்ளேம் சென்சாரில் இருக்க விசிசியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஒயரை ப்ராசஸர் போர்டில் பார்ட் ஏல இருக்க விசிசியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு ஒயர் எடுத்து ஃப்ளேம் சென்சாரில் இருக்க கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை ப்ராசஸர் போர்டில் பார்ட் ஏல இருக்க கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஒயர் எடுத்து ஃப்ளேம் சென்சாரில் இருக்க டிஓவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை ப்ராசஸர் போர்டில் பார்ட் ஏல இருக்க A1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஒயர் எடுத்து A2ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை நம்ம பவர் சப்ளை கொடுக்குறோம்ல, அங்கே பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் கனெக்ட் பண்ணுற இடத்துலயே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இன்புட் கனெக்ஷன்ஸ்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பஸர் எடுத்து எஸ்ன்னு இருக்குல்ல, அங்கே ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை ப்ராசஸர் போர்டில் இருக்க MA2ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஒயர் எடுத்து பஸரில் இருக்க நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை ப்ராசஸர் போர்டில் இருக்க MA1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் ஃப்ளேம் சென்சார்லையும் பஸர்லையும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த கார்போஷீட்டில் எங்கேயாச்சும் ஒட்டிக்கோங்க. இந்த ஃபயர் அலாம நம்ம வெயில் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளார, ரூமில் இல்லை பில்டிங்ஸில் இந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஃபயரை கிட்ட எடுத்துன்னு போகிறேன். சத்தம் வருதான்னு பார்ப்போமா? சூப்பர், சத்தம் இதில் சூப்பராகவே வருது. நான் ஃபயரை இதுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு போகிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக டிடெக்ட் பண்ணி சத்தம் விட்டு விட்டு கேட்டு அதுக்கப்புறம் சத்தம் ரொம்ப சூப்பராகவே கேட்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இதில் லைட் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ எல்இடி லைட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இருக்க சிக்னலில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை ப்ராசஸர் போர்டில் இருக்க MA2ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஒயர் எடுத்து எல்இடி லைட்டில் இருக்க கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை ப்ராசஸர் போர்டில் இருக்க MA1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்இடி லைட்லையும் க்ளூ அப்ளை பண்ணி எங்கேயாச்சும் அந்த கார்போஷீட்டில் ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம திரும்பியும் செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நான் ஃபயரை கிட்ட எடுத்துன்னு போகிறேன், லைட்டும் எரியுது, அதே நேரத்தில் சத்தமும் வருது பாருங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ளேம் சென்சார்னு ஒன்று இருக்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபயர் அலாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபயர் அலாம சன்லைட் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ண முடியாது, சன்லைட் இல்லாத இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது ரூம்ஸ்ல இல்லை பில்டிங்ஸ்ல இந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஃபயர் இல்லாமலே இதில் சத்தம் வரும் பாருங்க. சத்தம் வருதா? அதுவே இதை ரூம்ல யூஸ் பண்ணா சத்தம் வராது, ஃபயரை காமிச்சா மட்டும் தான் சத்தம் வரும். இது மட்டும் தான் இந்த ஃபயர் அலாமுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன அக்னி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் அமைக்கிட்டு மேல இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. நாங்கள் எல்லாரையும் ஷூட் பண்ணல, கொஞ்சம் பேர் மட்டும் தான் ஷூட் பண்ணியிருந்தோம். அதுவும் எதுக்குன்னா சில பேர்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க, ஏன்டா ஃப்ரூட் ப்ரொவைட் பண்ண மாதிரி ஏமாத்திரியாடா அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் ஷூட் பண்ணி இதெல்லாம் காமிச்சிருந்தேன். இப்படியும் கமெண்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் ஏன்டா ஷூட் பண்ணி வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுவீங்க. அவங்களோட ஃபேஸ்லாம் தெரியாத மாதிரி ரொம்ப தூரத்தில் இருந்து தான் நான் ஷூட் பண்ணேன். ஸோ இதனால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.